வேணும்னு கேட்டீங்களா? வாடகைக்கா, லீஸுக்கா, இல்ல விலைக்கா சார்? வாடகைக்கு தான், 3 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம்லாம் தேவைப்படாது. என்ன சார் 3 மாசம் மட்டும் குடி இருந்துட்டு போகணும்னா யாராவது வீட்டை வாடகைக்கு விடுவாங்களா சார்? எனக்கு 3 மாசம் தான் வேணும். உன் சாமர்த்தியத்துல பார்த்து கொடு. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சார். நீங்க என்னமோ லாட்ஜில் ரூம் போற மாதிரி கேக்குறீங்க. நீங்க கேக்குறதும் சரியில்லை, பாக்குறதுக்கும் ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. ஆளை விடுங்க சார். ஏய், உட்கார். இந்தா, இதுல உனக்கு தேவையான பணம் இருக்கு. அதோட 3 மாச வாடகையும் அட்வான்ஸும் இருக்கு. வீட்டை காட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் சார்? நல்லா டீசெண்டான ஏரியாவில் வீடு வேணும். தண்ணி பிரச்சனை, லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே வரக்கூடாது. எல்லா ஃபேமிலி இருக்கிற தெருவாக இருந்தால் நல்லது. அப்படி தானே? கரெக்ட். என்னை பார்க்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னல, ஆனா நான் பக்கா ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அம்சமான வீடா பார்த்துக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா நம்ம தாசம்பரத்தோட வீடு தான் கரெக்டா இருக்குன்னு தோணுது சார். நேர்ல போய் சம்மதிக்க வச்சுட்டா போதும், வீட்டை வாடகைக்கு கொடுத்துருவாங்க சார். ஐயே, தானுமலையான் சாமி வழி காட்டிட்டாரு. அண்ணன் சரின்னீங்கன்னா போய் பேசி பார்ப்போம் சார். கிளம்பு கிளம்பு கிளம்பு, போலாம். ஏய், நான் வர்றதுக்குள்ள சரக்கு ஏதாவது அடிச்ச சாவடி அடிப்பேன். சார், இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜெனி. காவேரி, இது உனக்கு நல்லா இருக்கும்ல? அவதான் புடவையே கட்ட மாட்டால. காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆமா, இந்த வீட்டு மருமகளுக்கு பிடிச்ச புடவைய நம்ம கிட்ட கொடுத்தா தப்பாயிடாது? அவளுக்குன்னு மிச்ச மீதி ஏதாவது கிடைக்கும், நீ எடுத்துக்க. எடுத்துக்கோ காவேரி. யா, ஓகேவா? என்ன நடக்குதாங்க? வா, இந்த கலர் பாருங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடியே தம்பி செலக்ட் பண்ணிட்டாருமா. கட்டி பாருங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எனக்கு பெரிய இன்ஜினியர், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு தம்பி உங்க பிளானு. சூப்பர் செலக்ஷனு. தேங்க்யூ. சரி, எல்லாரும் புடவை பார்த்துட்டீங்களா? நான் எடுத்து வைக்கணுமா? அண்ணே, கொஞ்சம் பொறுங்க. ஜனனி, நீ புடவைய கட்டிட்டு வா. ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது. எனி ஹெல்ப்? வெக்கம் கெட்டவன், அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். சே, ஜனனி இருமா, அம்மா இல்ல, நான் கூட வரேன். டேய், நீங்களாம் ஏன் எந்திரிக்கிறீங்க? புடவை எடுங்க, உட்காருங்க. நீ ஏன் எடு. வா, வாடி. ஏய், ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா கையில என்ன?
அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தாங்க. என்ன மாப்ள தெரியுமா? தெரியுமாமா, நம்ம நண்பர் தான். ஐயா, நான் உங்களை சந்திச்சது இல்ல, ஆனா அம்மாவை நல்லா தெரியுங்க. அம்மா இருக்காங்களா? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, சரி சரி. தெரிஞ்சவரா போயிட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. ஐயா, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் வீடு தேவை இருக்காங்கய்யா. வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டாருங்கய்யா. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேங்கய்யா. தம்பி, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் 3 மாசத்துக்கெல்லாம் வாடகை விட முடியாதுல்ல. பேசாம நீங்க ஏதாவது ஹோட்டலா பார்க்கலாமே. ஐயா, 3 மாசத்துக்குலாம் யாரும் வாடகைக்கு விட மாட்டாங்கன்னு நானும் சொன்னேங்கய்யா. ஆனா அண்ணனுக்கு ஏதோ வேண்டுதலுங்களா, நம்ம தானுமலையான் சாமி கிட்ட ஏதோ காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளையும் பூஜை செய்யணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருங்களா. நீ கேட்ட மாதிரியே கண்டிஷன் பில் கிடைச்சிருச்சு. நீ உன் இஷ்டப்படியே மார்த்தாண்டத்திலேயே தங்கியிருந்து காலையிலயும் சாயந்தரமும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுக்கலாம். ஐயா, வாழ்க்கையில தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கேன். சமீபத்துல இந்த விபத்து வேற. ஜோசியர் பரிகாரம் செய்யலைன்னா உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஐயா மனசு வச்சா. மாமா, பாவம் மாமா, சாமி விஷயம் ஏதோ வேண்டுதல்னு சொல்றாங்க, கொஞ்சம் யோசிக்கலாமே.